இன்றைக்கு சத்திய போதனைகள் வழியாக 5ஆம் பாகத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பார்ப்போம். வசனத்தை, நான் சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனாகிய பரம எருசலேமிடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனம். 1000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரு எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 22, 23வது வசனம். யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கு பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 23வது வசனம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் என்னை குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு என்னை விலையேற பெற்றவனாக்கி இருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே என்னை பாவங்களை கலர கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாவும் ஆசாரியரும் ஆக்கியிருக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து என்னை தேவனுக்கென்று அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம். நான் எனது அங்கியே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்திருக்கிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம். நான் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிப்பேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம். இயேசுவின் நாமத்தில்.